இந்த கும்பராசிக்கு பொறுத்தவரையிலும் இப்போ இந்த ஜென்ம ராகு 7ஆம் இடத்துல கேது இது ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது. உறவுகளால சில பிரச்சனைகள் இப்பவே இருந்துட்டு தான் இருக்கு. குறிப்பா வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கிறது, அல்லது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல நட்பு, நல்ல ஒரு உறவு, அதை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க, அல்லது உங்களை விட்டு அவங்க பிரிந்து போயிருப்பாங்க. அது ஒரு வலிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும், அது ஒரு மன காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். தாய் வழி உறவுகளால பகை, சில பிரச்சனைகள், தாயாருக்கே கூட சில உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, சகோதர வகையில ஒற்றுமை இல்லை. இப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த கும்பராசிக்கு கடனுடைய தொல்லையும் ஒரு பக்கம், உறவுகளால எந்த பிரச்சனையும் கிடையாது, பொருளாதார பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனைகள், வேலை பிரச்சனை, வேலையில ஒர்க் பண்ற இடத்துல பிரச்சனைகள் எப்படின்ட்டு இந்த கும்பராசிக்கு பொறுத்தவரை இந்த பாத சனி கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதே போல ஜென்மராக அதை விட அதிகமான மன அழுத்தத்தையும் பாதிப்பையும் கொடுத்துட்டு இருக்கு. குரு பார்வை 5ஆம் இடத்துல இருந்து குரு வந்து உங்க ராசியை பார்த்ததுனால சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வீழ்ச்சிகள் வந்தாலும் அதுல சில வெற்றியும் பெற்றுட்டு தான் இருக்கீங்க. இப்ப இந்த குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வருது. ஜூன் 1ஆம் தேதி குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருது. ஒரு வருஷம் இந்த இடத்துல இருக்கும். உச்ச குரு இதுல வந்து அதிசாரமா 3 மாசம் வந்து சிம்மத்துக்கு வரும். அக்டோபர் டு ஜனவரி காலகட்டம். அந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? 6ஆம் பாவகத்துக்கு குரு வர்றது உண்மையிலேயே நல்லதா, உச்ச குருவா இருந்தா கூட நல்லதா என்பதையெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். 6இல் குரு ஊரில் பகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டா இந்த 6ஆம் பாவகத்துல குரு வர்றதுனால சில பிரச்சனைகளும் வரும், சில போராட்டங்களும் இருக்கும் அப்படின்றதா நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 6ஆம் பாவகத்துக்கு குரு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வருது. பொது பலனா எடுத்துக்கிட்டா சுபகிரகம் பொதுவாகவே 6ஆம் இடத்துக்கு வரும்போது பாதிப்பு தான் கொடுக்கும். அதுவும் பாத்தீங்கன்னாக்க குருவை பொறுத்தவரையிலும் 6, 3, 12, 8 இந்த பாவங்களுக்கெல்லாம் குரு வருதுன்னா பாதிப்பு கொடுக்கும், அல்லது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. உச்ச குருவாக இந்த இடத்துல இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சமாகும். அந்த வகையில இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் உச்சமாகக்கூடிய காலகட்டம். இது எதனால பாசிட்டிவ் இருக்குமா அப்படின்னா, இந்த கும்பராசிக்கு 2, 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் உச்சமாகிறது ஒரு நன்மை கொடுக்கும். அந்த வகையில சில பாசிட்டிவும் இருக்கு. அது என்ன பாசிட்டிவ்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். குடும்பஸ்தானாதிபதி உச்சமாகாதனால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அதே போல புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால நீண்ட காலமா புத்திரபாக்கியம் இல்லாதவங்க உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்குன்னாக்க புத்திரபாக்கியம் கிடைக்கும். இல்லைனாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க, அதுல கூட சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க நல்ல தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல. அதே போல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கறீங்கன்னாக்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்படும். பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கும் தொழில முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம், பதவி உயர்வு, வருமானம் வர்றது போன்றவையெல்லாம் ஏற்படும். லாபங்கள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வாய்ப்புகள் உண்டு. தேர்வு எழுதுறீங்க, அரசு பணி பிராப்தம் இருக்கு, அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்கன்னா வெற்றி உண்டு. காம்படிஷன் எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் கூட வெற்றி உண்டு. நீங்க விரும்பிய கோர்ஸை சேருவீங்க, போட்டிகளில் ஜெயிப்பீங்க. இந்த உச்ச குருவால வருமானத்தை கடனுக்கு செலுத்துவீங்க. வரக்கூடிய வருமானம், லாபத்தை கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. பெரிய திட்டங்களை போடாமையும் இருக்கணும். இருக்கிற தொழிலையே ஐடியாக்களால மேம்படுத்தி அல்லது டெக்னாலஜியை பயன்படுத்தி மேம்படுத்தி தொழில் செய்யறீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ வந்து இந்த ராசிக்கு இந்த குரு பார்வை இல்லை, ஜென்மராகு கொஞ்சம் மன அழுத்தத்தை கூடுதலாக கூட கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள்லாம் இருக்கு. உங்க ஜாதகத்திலையும் கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கு. தற்காலிகமாக பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல வழக்கு போன்றவற்றுக்கு போலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். வழக்குக்கெல்லாம் இழுத்து விடும். வழக்குக்கு போறது, டிவோர்ஸ் அப்ளை பண்றது, நோட்டீஸ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தும் சில பேருக்கெல்லாம். அதே போல தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறோம் ஆனா தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்றவங்க பொறுமையா இருக்கணும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கான காலகட்டம் என்பது இந்த வருஷம் பார்க்கும்போது 2026 அக்டோபர்ல இருந்து 2027 ஜனவரி இந்த டியூரேஷன்ல இந்த குரு அதிசாரமாக 7ஆம் பாவகத்துக்கு வரும், அதாவது சிம்மத்துக்கு. இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்றீங்கன்னாக்க மீண்டும் பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த உறவுகளால பகை, 6இல் குரு ஊரில் பகைன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வார்த்தைகள்ல ஏதாவது வம்பு தும்பு, சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சக பணியாளர் ஒருவர் உங்களுக்கு எதிர்ப்பை காட்டுவாரு, சில பிரச்சனைகளை செய்யலாம்.
யாருக்கிட்டையும் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாம ரொம்ப வெளிப்படையா எதையுமே பேசாம இருக்கிறது நல்லது. மேலதிகாரி பத்தி நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னாக்க அந்த மேலதிகாரிகிட்டே நீங்க சொல்ற விஷயம் போய் உங்களுக்கு மறைமுகமாக பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ வேலையில பிரச்சனையும் வரும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூக்கு நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல சில பேர் பாத்தீங்கன்னாக்க சுபக்கடன் பெறுவீங்க. சுபக்கடன் பெற்று அதன் மூலம் வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது வாகன மாற்றம், பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உடல்நல விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். இந்த 2ஆம் பாவகத்துல சனி இருக்கு. இந்த சனிக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த பாத சனியோட பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க அமைதியா தான் இருப்பீங்க. ஆனா உங்க வார்த்தையை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். அல்லது யாராவது தப்பா சொன்னாங்கன்னா அதுக்கு கிளியரன்ஸான ஒரு கருத்தை நீங்க சொல்லிடுறது நல்லது. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பயிற்சியால இந்த வேலை தொழில் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. வருமானம் வரும், முன்னேற்றங்கள் வரும். சப்போஸ் உறவுகளால அல்லது உங்க சுத்தி இருக்கக்கூடிய அண்டை அயலார்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க அவங்க கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து வாங்கிக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா கடைசியில கொடுத்ததை வாங்குறதுக்கு முடியாம போயிடும். சில நேரங்கள்ல அது மனஸ்தாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல கவனமா இருக்கணும். சூரிட்டி போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் தவிர்க்கணும். அதே போல சில நேரங்களில் நண்பர்களாலேயோ அல்லது சில உறவுகள், குறிப்பா தாய்வழி உறவுகள் அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகள் அல்லது பிள்ளைகள் வகையில கூட மன வருத்தத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைவர் வகையிலையும் சில கருத்து வேறுபாடு, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிதாக சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் முளைக்கும். இப்ப இந்த குருவை பொறுத்தவரையிலும் இங்க 6ஆம் பாவகத்தில் இருக்கு. 2ஆம் பாவகத்தை பார்க்குது. வருமானம் வரும், வாக்கில் ஒரு சுத்தம் இருக்கும், பொறுமையாக இருப்பீங்க. அதே போல இந்த குருவோட பார்வை 12ஆம் பாவகத்துக்கு இருக்கு. சுப விரயங்கள் ஏற்படும். உடல்நல விஷயத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். சுப விரயங்களை நீங்க நிறைய பண்ணிடுங்க. தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு சாத்தியமாகும். இந்த குருவோட பார்வை 10ஆம் பாவகத்துக்கு இருக்கு. தொழில் விருத்தியாகும், தொழில மதிப்பு மரியாதை ஏற்படும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஏற்படும். குரு பார்க்குற இடம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா குரு இருக்கிற இடம் சரியில்லை. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வம்பு வழக்கு, போட்டி பொறாம, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால சில டிஸ்டர்பன்ஸ், விரும்பத்தகாத இடத்துல போய் வீடு வாங்குறது, விரும்பத்தகாத இடத்துல போய் குடியிருக்கிறது, அதனால அந்த இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் வர்றது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு தான். ஒரு நெகட்டிவான பலன்களை மேக்சிமமே கொடுப்பாரு. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கணும்னாக்க, சில விஷயத்த சொல்லணும்னாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் இருக்காது. உங்க ஜாதகத்துல இந்த கடகத்துல என்ன கிரகம் இருக்கோ அதற்கு தகுந்த பலனையும் கொடுப்பாரு. இப்ப உதாரணமா இந்த நாடி ஜோதிட அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டாக்க, உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துங்க. அதுல ராசி கட்டத்துல இந்த கடகத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. சனி இருக்குன்னாலையும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். சனி மேல இந்த கோச்சார குரு போகும்போது புதிய தொழில் கிடைக்கும், புதிய முன்னேற்றம் ஏற்படும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். அதே கடகத்துல சூரியன் இருந்தாலையும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். தந்தையால் ஆதாயம், பூர்வீக சொத்தால் ஆதாயம், மூத்த மகனுக்கு வேலை கிடைக்கிறது, சுப காரியம் நடக்கிறது, அல்லது தந்தைக்கே கூட மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்குமே தொழில கௌரவம், புகழ்லாம் ஏற்படும், வெற்றி ஏற்படும். சூரியன் இருந்து கோச்சார குரு வருதுன்னா தலைமை பதவிக்கு போவீங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க 6ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குன்னாக்க சகோதரர்களுக்கு முன்னேற்றம், நிலம் சொத்து நீங்க வாங்குவீங்க. கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தீங்கன்னாக்க கல்யாணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகும். சுக்கிரன் 6ஆம் பாவகத்தில் இருக்குன்னாலையும் திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கீங்கன்னா திருமணம் ஆகும். சில பேருக்கு காதல் கைகூடும், சில பேருக்கு வீடு வாகனம் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரன் இருந்தா பாசிட்டிவ் தான், செவ்வாய் இருந்தாலும் பாசிட்டிவ் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க புதன் இருக்குனாலையும் பிளாட் வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை, எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்கிறது, லேர்ன் பண்ணி அதன் மூலம் தொழிலை ஸ்டார்ட் பண்றது, புதிய நண்பர்களுடைய அறிமுகம். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க இந்த புதன் இருந்தனாக நீங்க விரும்பிய கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த கடகத்துல உங்க ஜாதக கட்டத்துல ராகு இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த ராகு மேல கோச்சார குரு வரும்போது கடன் மேலும் கடன் ஆகும். எச்சரிக்கையா இருக்கணும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. பொருளாதார சிக்கல்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும், பற்றாக்குறை இருக்கும். அதே போல இந்த இடத்துல இந்த ராகு இருந்து சப்போஸ் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது ஒண்ணுதான் பாசிட்டிவ். இந்த கடகத்துல கேது பகவான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதன் மேல இந்த கோச்சார குரு வரும்போது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு காட்டுவீங்க. மகான்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருவீங்க. தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். ஆனாலும் பண விஷயத்துல கடன் வாங்குறது, பண பொருளாதார தட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ ராகு கேது இருந்தாக
பண விஷயத்துல கவனமா இருக்கணும், கடன் வாங்குறதுலயும் கவனமா இருக்கணும், பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் இதுல முக்கியம். ஒரு நல்ல கிரகம், அதாவது குரு தசையே நடக்குது, குரு புக்தியே நடக்குது, ஒரு நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கு, 5, 9, 11 இந்த பாவகங்கள் இருக்கு, அல்லது குரு 2ல இருந்து தசை நடத்துதுனாக அது நல்ல ஸ்தான பலம்னா நான் வர்க்க பலத்தோடு இருக்கு, வலுவா இருக்கு, பகை வீட்டுல இல்ல, அஸ்தங்கம் இல்ல, நீசம் இல்ல அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நன்மை தான் அதிகமா நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. இந்த குரு 6ஆம் இடத்துல வந்துருச்சு அதனால பகை வந்துடும், பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சப்போஸ் உங்களுக்கு வேற கிரகம் சனி தசை நடக்குது அல்லது புதன் தசை நடக்குதுன்னா கூட அந்த கிரகம் நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்தான பலத்தோடு இருந்து வர்க்க பலத்தோடு இருக்குன்னாக்க அந்த கிரகத்தோட தசாபக்தி இந்த காலகட்டத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த கடகத்துல எந்த கிரகமுமே இல்ல, காலியா இருக்குன்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, நன்மைதான். நம்ம ஜாதகப்படி 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் பாவகத்துல அல்லது பாதக ஸ்தானத்துல இருந்த ஒரு கிரகத்தோட தசாபுக்தி இந்த காலகட்டத்துல நடக்குது அப்படின்னாக்க இந்த கோச்சாரத்துல குருவும் 6ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு இந்த நேரத்துல பகையும் பிரச்சனையும், சில வழக்குகள் சில பேருக்கு ஏற்படுறது, சொத்து தகராறு, மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகள், பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள், அதே போல பிள்ளைகள் வகையில பிரச்சனை, இப்படி கொஞ்சம் எதிர்ப்புகள் உங்களுக்கு சேர்ந்தே வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் டிசம்பர் வரல தான் இந்த கடுமையான மன அழுத்தம். இந்த டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ராகு கேது பயிற்சி ஆயிடுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ராகு ராசிக்கு 12லயும், கேது ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்துடும். அப்போ எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க, வழக்குகளில் வெற்றி வரும். ஆல்ரெடி வழக்கு வந்துச்சுன்னா கூட நீங்க பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இந்த ஜனவரியில இருந்து 2027 ஜனவரியில இருந்து வழக்குகளில் வெற்றிலாம் ஏற்படும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமும் உங்களுக்கு எதிரிகள் எதிர்ப்புகள்லாம் அடங்கும், பிரச்சனை கிடையாது. ஸோ அது வரலும் நீங்க இந்த ராகு கேது பயிற்சி வரலும் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவங்க எல்லாம் கூட கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, ஜீவசமாதி வழிபாடு, ஆன்மீக ஸ்தலங்கள், குறிப்பா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரதெல்லாம் நன்மை. திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சஷ்டி விரதம் இருந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏத்திட்டு வர்றது சகல நன்மைகளையும் ஏற்படுத்தும். அதே போல ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம். இங்க எங்கேயுமே என்னால போக முடியல, அருகாமையிலேயே இருக்கக்கூடிய சிவாலயத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிலைக்கு நீங்க மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் 2 சாத்தி, கொண்டக்கடலை மாலை சாத்தி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க. வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் போட்டுவாங்க தட்சிணாமூர்த்திக்கு. அதுவே உங்களுக்கு பெரிய பாக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாகவே குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது நம்ம வார்த்தைனாலே பகை வரும், அதுதான் முக்கியம். இந்த பகை இல்லாம இருக்கணும்னாக்க பொறுமையா இருக்கிறதா, அவசரப்பட்டு வார்த்தை விடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஜாமீன் கொடுக்கறது, சூரிட்டி கையெழுத்து போறதெல்லாம் அவாய்ட் பண்றது இந்த காலகட்டத்துல நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல, ஒரு இடத்துல முதலீடு செய்றீங்க, அதாவது சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, நீங்க ஒரு சீட்டு போடுறீங்கன்னா கூட போடுற ஆளு எப்படிப்பட்ட ஆளு, ஒரு கம்பெனியா, ரெஜிஸ்டர்டு கம்பெனியான்றதை பார்க்கணும். ஊக வாணிகங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாதீங்க, அது உங்களுக்கு பெருசா லாபத்தை தராது. கையிருப்பு நீங்க லேண்டாவோ அசட்டாவோ நீங்க வாங்கி வச்சுக்கலாம், அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.